இதுல ஆச்சரியப்படும் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நூலை எழுதிய 2 ஆசிரியர்களில் ஒருவர் இஸ்ரேலில் பிறந்தவர் என்பதுதான். அவருடைய பேர் டாக்டர் இலான் பாப். டாக்டர் இலான் பாப் இஸ்ரேல்ல 1954 பிறக்கிறார். அங்கே அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறார், கல்லூரி படிப்பை முடிக்கிறார். அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார். அதற்கு பிறகுதான் எக்ஸ்பேட்ரியேட்டாக UK, அதாவது யுனைடெட் கிங்டமுக்கு, லண்டனுக்கு நகர்கிறார். இப்பொழுது அவர் லண்டனில் வசிக்கிறார். அவர் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் தொடர்பாக பல விவகாரங்களை இப்ப வெளியிலிருந்து ஒருவர் எழுதுவதற்கும் உள்ளேயே இருந்து கொண்டு அந்த விவகாரத்தினுடைய இயல்பை உணர்ந்து எப்படி இஸ்ரேல் இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விடுகிறது, முக்கியமாக ஜெனசைடை கட்டவிழ்த்து விடுகிறது, ஜெனசைடை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக, எப்படி இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பாக பொதுமக்களை டார்கெட் செய்து, குறிப்பாக மருத்துவமனையையும் பள்ளிக்கூடங்களையும் குறிப்பாக டார்கெட் செய்து எப்படி தன்னுடைய விமானங்கள் மூலமாக ஏவுகணைகளை ஏவுகிறது, எப்படி பாஸ்பரஸ் குண்டுகளை, அதாவது இது ஒரு ரசாயன ஆயுதம், இந்த ரசாயன ஆயுதங்களை எப்படி பலஸ்தீன் குடிமக்களுக்கு எதிராக அவர்களை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டுவதற்கு இது நாசூக்காக சூட்சமமாக பயன்படுத்துகிறது என்பது குறித்தெல்லாம் இந்த புத்தகத்தில் மிக விரிவாக அவர் பேசியிருக்கிறார். அதுபோக இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு ஆசிரியர் நாம் சாம்ஸ்கி அமெரிக்கன் ப்ரொஃபசர். இவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வயசை நெருங்கி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 95 வயது ஆகிவிட்டது ஆல்ரெடி. மிக விரிவாக வரலாற்று பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரத்தை அவரும் அலசி இருக்கிறார். இன்னும் குறிப்பாக இந்த புத்தகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமும் அலசப்பட்டிருக்கிறது. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய, அமெரிக்காவுடைய இன்வால்வ்மெண்ட், அதாவது இந்த இனப்படுகொலையில் அமெரிக்கா தன்னை ஒரு ஜனநாயக, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக காட்டிக்கொண்டு கண் துடைப்பு ப்ராபகண்டாவில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, ஒரு புறத்துல இன்னொரு புறம் எப்படி மறைமுகமாக திரைமறைவில் இஸ்லாமிய இனப்படுகொலை, முஸ்லிம்களுடைய இனப்படுகொலைக்கு, குறிப்பாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் உள்நாட்டு மக்களினுடைய இனப்படுகொலைக்கு அது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு அனைத்து விதமான ராணுவ உதவிகளையும், பொருளாதார உதவிகளையும், ராணுவ தளவாடங்களின் உதவிகளையும் திரைமறைவில் வழங்கிக் கொண்டிருக்கிறது, முழுமையான ஆதரவை வழங்குகிறது என்பதையும் இதில் ஆதாரப்பூர்வமாகவும் விரிவாகவும் பேசியிருக்கிறார். சோ இந்த நூலை நிச்சயமா வாசிங்க.